அது தூய மனம் அல்லது நல்ல மனம் அல்லது தயை அல்லது கருணை. இதே உன் ஆசி இல்லாமல் என்னால் பெற முடியாது. என்ன காரணம்? முன் செய்த வினை காரணமாக தூய மனம் இல்லை, இறக்க காட்ட என்னுடைய இறக்கம் எதையும் இறங்கவில்லை, ஜீவகாரணியம் இல்லை, ஜீவதை இல்லை. ஜீவத்தை இல்லை என்றால் உன் திருவருள் பெற முடியாது. ஜீவத்தை பெறுவதற்கு ஜீவகாரணிய தலைவராகிய உன் திருவடியை பட்டுகிறேன், நீரே எனக்கு அருள் செய்து கேட்கணும். இப்படி கேட்டு வந்தால், ஏன் கேட்கிறேன்னா, போதும் பிறவி நமக்கு, அது நல்ல பிறவியும் வேண்டாம் ஐயா. அடுத்த ஜென்மத்தில் பெரிய கோடீஸ்வரனா வாழ்வதை விட இனி பிறவி வேண்டாம். பிறந்தால் அது பேதமை என்கிறான் வள்ளுவன். பிறவாமல் இருக்க நீ அருள் செய்ய வேண்டும். பிறவிக்கு காரணமான செயல்பாடுகள் என்னை விட்டு நீங்க வேண்டும். பிறவிக்கு காரணம் எதுனா பேராசை, பொறாமை, வஞ்சனை, பொய் பேசுதல், ஏமாற்றுதல், பிறரை இகழ்ந்து பேசுதல், புறங்கூறுதல், அடாது செய்தல் பிறவிக்கு காரணம். மீண்டும் ஒருத்தன் பிறக்கிறான்னா இந்த கொனைக்கடி இருக்கு என்று அர்த்தம். சரி இருக்கு, எப்படி இதிலிருந்து விடுபடுவதுன்னா, அது ஆசான் ஆசிய நாம ஜபத்தை தவிர வர வழியே இல்லை. இந்த மாதிரி கொனைக்கேடுகள் நீங்குவதற்கு அவர்களோட ஆசிதான். ரகசியமாக பூஜை செய்ய வேண்டும். என்னிடம் இருக்கின்ற குறைகள் எனக்கு உணர்த்த வேண்டும், அது போத வேண்டுகோள். குறை என்னுடைய இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் எனக்கு இருக்க கொனைக்கடியின் உணர்த்த வேண்டும், முதல் வேண்டுகோள். உணர்த்தி விட்டாய், இன்னும் உனக்கு பொறாமை இருக்கு, கொடிய கோபமா இருக்கிற, மூர்க்கத்தனமா இருக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டேன். கொனைக்கடி இருக்குது, பொறாமை இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேயா. உணர்த்தி இருக்கிறேன். என்னிட்டு இருக்க கொனைக்கேட உணர்த்தினாலே நான் தப்பிச்சுக்கிறேன். என்னை என் மனசு உயர்த்தி நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீ புண்ணியவான், பெரிய மனுஷன், அறிவுள்ளான்னு நினைச்சிட்டு இருக்கு. அது என்னை பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ உன்னை கேட்கிறேன், உணர்ந்து கொண்டேன், என்கிட்ட குற்றத்தை தெரிந்து கொண்டேன். ஆனால் உணர்ந்து கொண்டேனே தவிர நீக்குவதற்குள்ள வல்லமை என்னிடம் இல்லை. கொனைக்கடி இருக்குன்னு தெரிந்து கொண்டேன். இன்னும் பேராசை இருக்கு, பொய், வஞ்சனை, பல கொனைக்கடி இருக்கு. கொனைக்கடி இருந்தால் நிச்சயமா மீண்டும் பிறவி வரும், அதையும் தெரிந்து கொண்டேன். கொனைக்கடி நீங்காமல் ஒருவனுக்கு பிறவி அற்று போகான்னு தெரிந்து கொண்டேன். ஆனால் கொனைக்கடி புரிந்து கொள்கின்ற அறிவு தந்திருக்கின்றாய், நீக்க முடியவில்லை என்னால். அதுக்குரிய ஆற்றல் எனக்கு தரவில்லை. கொனைக்கடி புரிய வைத்துக்கின்றாய், அதுவே நான் செய்த புண்ணியம். நிலையில்லாத பொருள், உலகத்தில் உள்ள எத்தனை கட்டடங்கள், நம்மால் சேகரிக்கப்பட்ட பொருள், நம் மனை மக்கள், அத்தனையும் பெருமைகளும் புகழும் அழியக்கூடிய நிலையெல்லாம் தெரிந்து கொண்டேன். ஆனால் நிலையில்லாததை நிலை என்று உணர்கின்ற அறிவு தந்தாய், அதை நீக்கக்கூடிய வல்லமை தர வேண்டும். அதுக்கு நீரே அருள் செய்து கேட்டான். அப்ப கொனைக்கடி புரிய வைத்தால் போதாது, என்னுடைய கொனைக்கேடுகளை நீக்குவதற்கு உன் உன்னுடைய அருளை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று மறுபடியும் கேட்க வேண்டும். ஜென்மத்தை கிடைத்தேற்ற விரும்புகிறார்கள். இவர்கள் இது போன்ற தினமும் தொடர்புள்ளவர்கள். தினமும் புஸ்தக பெரியவர்கள் நூலை படித்தல், பூஜை செய்தல், நாமத்தை சொல்லுதல், கடமை செய்தல், விவசாயமோ தொழிலோ ஒரு அரை மணி நேரம், இதெல்லாம் காலை 8 மணிக்குள்ள முடிவு போகணும். வேண்டுகோள் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் காலைக்கடனை முடிக்கணும். அருப்பாவோ திருக்குறளோ திருமந்திரமோ படிக்க வேண்டும், விழுந்து வணங்க வேண்டும், வேண்டுகோள் வைக்க வேண்டும். அப்ப வேண்டுகோள் வைத்து 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். 8 மணிக்கு மேல வேலைக்கு போறான். விவசாயமோ தொழிலோ வியாபாரமோ செய்யறான். வியாபாரம் நல்லபடி நடக்கணும், நிறைய வருவாய் வரணும். அது மூலமா நானும் என் பிள்ளைகளும் நல்லபடி வாழணும். என்னை நோக்கி வர விருந்தனுக்கு உதவி செய்யணும். என் தாய் தந்தைகள், என்பால் அன்புள்ளவர்கள், இவருக்கு பொருள் உதவி செய்யணும். ஏழை எளிய மக்கள் அன்னதானம் செய்யணும். அதுக்கு நீ தான் பொருள் தர வேண்டும். இப்போ விவசாயம் செய்கிறேன், விவசாயம் நிறைய மகசூல் ஆகணும், நல்லா விளையணும். நானும் என் பிள்ளை குட்டி மாட்டாலும் சாப்பிடணும், விருந்த உபசரிக்கணும், ஏழை எளியும் போடணும். அது மூலமாகவும் எனக்கு வருவாய் வரணும். வியாபாரத்து மூலமாக தொழில் எதை தொட்டாலும் துளங்கட்டும், செல்வம் பெருக வேண்டும். அந்த செல்வத்தை கொண்டு இது அழியக்கூடிய பொருளை பெற்றிருக்கிறோம். அழியாத ஒன்றை அடைவதற்கு இது நமக்கு தேவை. இந்த பொருள் அவசியம். நிறைய செல்வத்தை குவிக்கணும், கோடீஸ்வரன் ஆக்கலாம், சீமானாக்க வேண்டும். அது மூலமாக ஏழை எளிய நமக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த பொருளை நிலையில்லாது என்று உணர்ந்தால் அன்றி ஒருவன் தர்மகாரியம் செய்ய மாட்டான். அந்த பொருளை இறுகப்பற்றிக் கொள்வான். வந்த பொருள் கடவுள் தந்த பொருள் என்றும், இது ஜென்மத்தை கடைத்தேற்றதான் வந்திருக்கு என்றும், இதை கொண்டு நற்காரியம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், இதுவே பிறவி பிணிக்கு மருந்து. நம்மிடம் வந்துள்ள பொருள் பிறவி பிணிக்கு மருந்து தான். இது பிறவியை உடைத்தெறியக்கூடிய சமட்டி சுத்திலது.
நாம் சேகரிக்க பொருள் நம்ம பிறவியை தொடர்ந்து வருகின்ற பிறவியை உடைத்தெறியக்கூடிய ஒரு சமிட்டி சுத்திலர். அந்த அது போன்ற உணர்வு அது திருவுள் துணை இல்லாமல் வரவே வராது. நமக்கு வந்து உள்ள பொருள் பிறவி பிணிக்கு மருந்து, பிறவியை உடைத்தெறிய முடியும். மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய ஒரு மருந்து, அமுதம். இது நிலையில் என்று சொல்ல முடியாது. பாவத்தை பொடியாக்கக்கூடியது, பிறவியை உடைத்தெறியக்கூடியது, மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய மருந்து அமுதம், அதுதான் பொருள். அதை இறுக பற்றி கொண்டால், அந்த பொருளை செலவு செய்தால் இனி பிறக்க மாட்டான், மரணமில்லா பெருவாழ் பெறலாம். அந்த பொருளை இறுக பற்றி கொண்டால் என்ன வரும்னா பிறவி வரும். நான் வள்ளுவன் பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் வரலானாம் ஆனா பிறப்புனா. பொருள் ஒன்றே போதும், எவன் தவிர தேவையில்லை. பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது, பொருள் ஒன்றிருந்தால் போதும், எல்லாம் நமக்கு எதையும் செய்யலாம் என்று யாருக்கும் கொடுக்காது. இவரும்னா இறுகப்பட்டி கொள்ளுதல், லோபித்தனம். அப்போ பொருளை ஒன்றே போதும், நமக்கு யார் தேவையில்லை, தர்மமும் தேவையில்லை, கடைசி வரலும் நமக்கு துணையா இருக்கும், பொருள் தான் துணையா இருக்கும் என்று எவன் ஒருத்தன் நம்புகிறானோ அவன் தான் மீண்ட இழிந்த பிறவி எடுப்பான்ட்டான் வள்ளுவன். பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவருனா இறுகப்பட்டி கொள்ளுதல், லோபித்தனம். மொரலானா மானா பிறப்பணும். அதே அறியாமை. பொருளை இறுக பற்றி கொள்ளுவன் அறியாமை உள்ளவன். பொருளை இறுக பற்றி கொள்கின்றவன் மூடன். பொருளை இறுக பற்றி கொள்கின்றவன் பாவி. கடவுள் கொடுத்த பொருள், மகனே இந்த பொருள் கொண்டு நல்ல காரியம் செய்து கொள் என்று தான் அள்ளி கொடுத்துக்கான் தவிர இறுக பற்றி கொள்ளுனா, இறுக பற்றி கொண்டு லோபித்தனம் செய்தால்